மணல் கடத்தல் வழக்குகளில் இதுவரை எத்தனை பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் என தமிழக அரசு அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். 7200 கிலோ ரேஷன் அரிசியை கர்நாடகாவுக்கு கடத்தி சென்று கள்ளச்சந்தையில் விற்க முயன்றதாக கைது செய்யப்பட்ட கிருஷ்ணகிரியை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சத்தியமூர்த்தியின் மனைவி பூஞ்சோலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரருடைய கணவர் அரசு குடோனில் இருந்து ரேஷன் அரிசியை கடத்தியிருந்தால் அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்திருக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் சத்தியமூர்த்தியை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். தேவைப்படாத நபர்களுக்கு ரேஷன் அரிசியை விற்கக்கூடாது என்று ஒரு ஆலோசனையை தெரிவித்த நீதிபதிகள் இதுபோன்ற செயல்களுக்கு குண்டர் சட்டம் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார்கள். அதே சமயம் மணல் கடத்தல் வழக்குகளில் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.